கள்ளக்குறிச்சியில் சாலை விபத்தில் கணவன் கண்முன்னே மனைவி மகன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாதவச்சேரியைச் சேர்ந்த கண்ணன், அவரது மனைவி சுபா, இவர்களது மகன் கௌதம் ஆகிய மூவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது கள்ளக்குறிச்சி தலைமை தபால் நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தை முந்தி செல்ல முயன்ற கரும்பு லோடு ஏற்றி சென்ற லாரி நிலை தடுமாறி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் கீழே விழுந்த சுதா மற்றும் கௌதம் ஆகிய இருவர் மீதும் கரும்பு லாரியின் டயர் ஏறியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க தமிழ்நாடு அரசுதான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர், சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த திமுக அரசு தயங்குவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.